வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது OSI ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ OSI ரெஃபரன்ஸ் மாடல் நெட்வொர்க்கிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நான் இதை இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ எல்லா நெட்வொர்க்கிங்கும் இதில் இருக்கிற லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. அந்த 7 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் என்டையர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு நெட்வொர்க்கும் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த லேயர்ஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்து ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்கவிருக்கிறோம். இதில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. இது டிசைன் பண்ணதுக்கான காரணம் என்ன, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெஃபரன்ஸ் மாடல் யார் டெவலப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISO. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது எப்படி வழங்கி வர்றாங்கன்னா ISO OSI, அதாவது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், மொத்தம் 7 லேயர் இருக்குது. இந்த 7 லேயரும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஒவ்வொரு லேயராக தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் தான் நம்ம ஃபிசிக்கல் லேயர் வரைக்கும் வருவோம். இப்போ இதை 7 லேயர்லேயும் நம்ம கம்யூனிகேஷனுக்கான ஸ்டாண்டர்டை நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். இது ஒரு கான்செப்டுவல் டிசைன் தான். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நெட்வொர்க் பில்ட் ஆகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா OSI லேயர் ஒரு பீர் டு பீர் லாஜிக்கல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுது. பீர் டு பீர்னா என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பீர் டு பீர் கம்யூனிகேஷன் என்ன, பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல எந்த லேயர் எங்கே இன்டர் கனெக்ட் ஆகுது. ஸோ இதை டிஃபைன் பண்ணுறது இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடல், அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொல்லலாம். அடுத்து இந்த OSI லேயர் தான் எந்த லேயர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணுது. இப்போ அப்ளிகேஷன் லேயர் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ப்ரெசன்டேஷன் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை ஆக்சுவலாக உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் இப்போ நான் IBM மெஷின் வாங்கினேன்னா அதுக்கான ஹெட்ஃபோனும் IBMனே வாங்கணும். அதுபோல் ப்ளூடூத் டிவைஸ் வாங்கினேன்னா அதுவும் IBM டிவைஸை தான் வாங்கணும். ஸோ எல்லாமே நான் IBM லேப்டாப் அல்லது IBM கம்ப்யூட்டர் வாங்கினேன்னா IBMோட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா மட்டும்தான் ஒர்க் ஆகும். IBMை விட்டுட்டு வேறு கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி IBM கம்ப்யூட்டரோட நான் இன்டர்ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நமக்கு எந்த ப்ராடக்ட் எதில் நல்லா இருக்குமோ அதை தான் நம்ம வாங்குவோம். ஒருவேளை ஹெட்ஃபோன் வர்றப்போ ஐஃபோன் வந்தது நல்லா இருக்கலாம். ஸோ வேறு ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருல பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவோம். ஸோ இதில் தான் ஒரு மிஸ்மேட்ச் நடக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் மாடல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஃபரன்ஸ் மாடல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி எல்லா டிவைஸும் டிசைன் பண்ணாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 2 கம்பெனி இருக்குது. மதுரையில் ஒன்று, டெல்லியில் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற கம்பெனிக்கு நான் யூஸ் பண்ணுற ரவுட்டர் சிஸ்கோ, அதே போல் டெல்லியில் என்னுடைய இருக்கிற பிரான்ச் கம்பெனி அதில் நான் யூஸ் பண்ணுறது ஜூனிப்பர் ரவுட்டர். ஸோ சிஸ்கோ ரவுட்டர் இது ஒரு கம்பெனி நேம் சிஸ்கோ, அந்த ஜூனிப்பர் ரவுட்டரோட கம்பெனி நேம் ஜூனிப்பர். ஸோ ரெண்டும் வேறு கம்பெனி இருந்த போதும் இப்போது மதுரைக்கும் டெல்லிக்கும் இருக்கிற கம்பெனிக்கும் நான் கம்யூனிகேஷன் அடிக்கடி நான் தகவல் பரிமாற்றம் நடக்க வேண்டியது வரும். ஸோ 2 ரவுட்டரும் ஒரே மேலே ஒர்க் ஆகணும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாடல் தேவை. இதுதான் OSI ரெஃபரன்ஸ் மாடல். வேறு கம்பெனியாக இருந்தாலும் 2 ரவுட்டரும் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்ள இயலும். இதற்கு காரணமாக அமைவது இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடல் தான். ஒருவேளை OSI ரெஃபரன்ஸ் மாடலை வச்சு எல்லா நெட்வொர்க், எல்லா கம்ப்யூட்டர்ஸ், எல்லா கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடல் தான் யூஸ் பண்ணுது. இதில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, நிறையா லேயர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிடக்கூடாது. சில கம்பெனிஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருக்குள்ளதாகவே இன்னொரு 7 லேயர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அதோடைய பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிடும். அதுபோல் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய லேயர்ஸ்லாம் ஒன்றா குரூப் பண்ணுறது அதோடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போது இதில் 7 லேயர்ஸ் பார்க்குறீங்க. ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை அது தனித்தனியாக பண்ணும்.
ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடலில் கொண்டு வந்த அட்வான்டேஜே என்னென்னா, எல்லா சிஸ்டமும் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் மாடலை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுனால தங்களுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எனேபிள் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எனேபிள் பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரவுட்டர் அல்லது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணாலும் அது தான் வேலையை பார்க்குறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது அப்ளிகேஷன் லேயர் ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபங்க்ஷனை பாதர் பண்ணாது. ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் செஷன் லேயருடைய ஃபங்க்ஷனை பாதர் பண்ணாதுன்னா கண்டுக்காது. ஸோ அது தனித்து இயங்கக்கூடியது, அதே போல் சேர்ந்தும் இயங்கக்கூடியது. இதை வச்சு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் லேயரில் ஏதாவது ஒரு எரர் ஏற்பட்டுச்சுன்னா அது அப்ளிகேஷன் லேயரை பாதிக்காத அளவில் இருக்கும். காரணம், இப்போ நான் அப்ளிகேஷன் லேயரில் ஒரு ஃபயர்வால் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இங்கே ஃபிசிக்கல் லேயரில் ஒரு ஃபிசிக்கல் ஃபயர்வால் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் ஃபயர்வால் ஒரு வேளை ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற அப்ளிகேஷன் லேயரை அது அஃபெக்ட் பண்ணிச்சு, அது நல்லதாக இருக்காது. காரணம், ஒருவேளை ஃபிசிக்கல் லேயரில் இருக்கிற ஃபயர்வால் செயல் இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் லேயரில் இருக்க ஃபயர்வால் ஒர்க் ஆகணும். அதுதான் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டின்றது இதில் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஒவ்வொரு லேயர்லேயும் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயருக்குள்ளேயும் இந்த 7 லேயர்ஸை இன்னொருக்கு எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக்டு லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற 7 லேயர்ஸும் ப்ரோட்டோகால் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஒரு லேயருக்குள்ளே இன்னொரு ஸ்டாக்கையும் எம்பர்ட் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ். ஸோ அது சிஸ்டம் இன்ஜினியரிங் டாஸ்க் அப்படின்வாங்க. ஸோ சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுற டாஸ்க் கொஞ்சம் கடினமாக்கிடும். கடினத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு அது யூசேஜ் கம்மியாயிரும். ஆனால் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக நாம் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல். ப்ரோக்ராமர்ஸ் தான் அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் லேயரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம நெட்வொர்க் இன்ஜினியராக அந்த அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் லேயரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய மேஜர் ஃபோக்கஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 1 to 4 லேயர்ஸ், இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸே. நடுவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் அதற்கு மேலே இருக்கக்கூடியது அந்த அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன். அதற்கு கீழே இருக்கக்கூடியது நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருக்கும் நம்ம ஒருவேளை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஆப்ரேஷன் நெட்வொர்க்கிங்கில் பண்ணாலும் இந்த ரெஃபரன்ஸ் மாடல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் மாடல் தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் மாதிரி. இந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் எல்லா கம்ப்யூட்டர்ஸும் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டோபாலஜியை பில்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டாண்டர்டோட அந்த டோபாலஜி ஒத்து போகணும். இல்லாட்டி அந்த நெட்வொர்க் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் மாடலே பில்ட் பண்ணாங்க. அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் இதில் பார்க்கலாம், இங்கே ஒரு சென்டர் ப்ராசஸ் இருக்குது, அதாவது இங்கே ஒரு ரிசீவர் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இங்கே சைடு இருக்கிறது சென்டர், அங்கே இருக்கிறது ரிசீவர். சென்டர் கீழே ஒரு 7 லேயர் இருக்குது. அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல். அதை தொடர்ந்து ரிசீவரில் ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 7 லேயர் அண்ட் ரிசீவரில் 7 லேயர் இருக்குது. இப்போது நம்ம நார்மலாக மெசேஜ் பாஸ் பண்ணாலும் மெசேஜ் சென்டர்கிட்டருந்து ரிசீவருக்கு போகிறப்போ ஃபர்ஸ்ட் கீழே தான் ட்ராவல் ஆகும். ஸோ அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல். ஸோ கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து ரிசீவருக்கு போகிறப்போ ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன். இந்த 7 லேயரை தாண்டி தான் ரிசீவர் போகும். நடுவில் இருக்கக்கூடியது அந்த ஃபிசிக்கல் மீடியா. அந்த ஃபிசிக்கல் மீடியாவில் தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு வயர்ஸ் மூலமாக வால்டேஜ் சிக்னல்ஸாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை நம்ம பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பைட் ஸ்ட்ரீம்ஸாக அந்த ஃபிசிக்கல் மீடியாவில் அந்த டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ ஒவ்வொரு லேயரும் தனக்கான ஹெட்டர்ஸ் எல்லாம் அந்த டேட்டாவில் ஆட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம என்கேப்சுலேஷன் பற்றிலாம் கடைசியில் பார்க்க இருக்கிறோம் இந்த கிளாஸோட கடைசியில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகிறப்போ அந்த
டேட்டா வந்து லேயர் 7 6 5 4 3 2 1 அப்படின்ட்டு ரிவர்ஸில் போகும். ஸோ அப்போது என்கிரிப்ஷன் ஆகும். இப்போது ரிசீவருக்கு அந்த டேட்டா போகிறப்போ அது டீக்ரிப்ட் ஆகும். ஸோ ரிசீவர்கிட்ட அந்த ப்ராசஸ் அப்படியே இன்வர்ஸாக நடக்கும். அடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் 7 லேயர்ஸ். ஸோ இது எதுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்காக. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒவ்வொரு லேயரும் தனக்கென்று நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ், எத்தனை லேயர்ஸ் இருக்குதுன்றது ஒரு நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். அது ஆப்டிமம் ரேஞ்சாக இருக்கணும். அதிகமாகவும் இருந்தால் நமக்கு வந்து சிஸ்டம் இன்ஜினியரிங் டாஸ்க் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம லேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ண இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டஃப்பாக இருக்கும். இன்ஸ்டாலேஷன் பண்ண பிறகு செக்யூரிட்டியும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். செக்யூரிட்டி டஃப்பாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர் தான் லோயஸ்ட் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயர் வந்து 7th லேயராக இருக்குது. இதில் வந்து ரா பிட்ஸ் ஆஃப் டேட்டா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் சேனல் மூலமாக அந்த ரா பிட்ஸ் ஆஃப் டேட்டா எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும். இதில் முக்கியமாக என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அல்லது அந்த ஃபங்க்ஷனல் அட்ரிபியூட்ஸ்ன்னு வர்றப்போ கேரக்டர், ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஒரு சில டேட்டா வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், சில டேட்டா வந்து பிக்சராக இருக்கலாம். டாக்குமெண்ட்டாக இருக்கிறப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் டிஓசி அல்லது டிஓசி எக்ஸாக இருக்கலாம். அதே போல் பிக்சராக இருக்கப்போ அதோடைய எக்ஸ்டென்ஷன் ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி அல்லது ஜிஐஎஃப்ஆ இருக்கலாம். மோஸ்ட்லி பிஎன்ஜியாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நெட்வொர்க்கிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஏன்னா அது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். ஸோ அதுக்கடுத்ததாக இதில் வந்து கனெக்டர்ஸ், ஒயர்ஸ், இது போன்ற ஹார்ட்வேர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம்னா ப்ரொசீஜரல் அட்ரிபியூட்ஸ். அதாவது ப்ரொசீஜரல் அட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னா கனெக்டர்ஸ் என்ன செய்யணும், ஸோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் சீக்வன்ஸாக நடக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே பஸ் டோபாலஜி படிக்கப்போ கனெக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயருடைய வேலை என்னென்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டாவை மூவ் பண்ணுறது. இதில் இன்டர்ஃபேஸ் என்னென்னா எப்படி டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஸோ அது பிட் பை பிட்டாக சென்ட் ஆகினாலும் எப்படின்ற கொஸ்டினுக்கு பதிலாக அமைவது இந்த ஃபிசிக்கல் லேயர். அடுத்தடுத்து ப்ரோட்டோகால். இதில் வந்து நான் இதோட ப்ரோட்டோகால் வந்து நார்மலாக நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த வால்டேஜ் லெவல், எலக்ட்ரிக்கல் லெவல்ஸ், ஸோ இதை தான் வந்து இதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. IEEE 802, IEEE 802.2, ISO 2110, இது போல் நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் லேயரில். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோவாக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுவோம், அல்லது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட்டர்ஸ், ஹப்ஸ் எல்லாம் வந்து ஃபிசிக்கல் லேயர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த ஹப்ஸ் எல்லாம் பற்றியெல்லாம் போன கிளாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ். இன்னும் அதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா லேயர் 1 டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் லேயர்ஸ் வந்து ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறது அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியை தான். 2 டிவைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வயரில் நடக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர்ஸில் தான் நம்ம நார்மலாக அந்த லேன் கேபிளாக யூஸ் பண்ணி 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறோன்னா அந்த லேன் கேபிளில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டரு நான் வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லேன் கேபிளில் அந்த டேட்டா ஒரு சிக்னலாக தான் போகும். ஸோ அது ஃபிசிக்கல் லேயர். அடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் டேட்டாவை ஒரு சேனல் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா எல்லா ஜீரோஸையும் ஒன்ஸையும் ஒரு ஃப்ரேமாக குரூப் பண்ணும். அதற்கடுத்து அந்த ஃப்ரேமை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஃப்ரேம்னாலே ஒரு சீரீஸ் ஆஃப் பிட்ஸ்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரேம்ஸை வந்து அது டிரான்ஸ்மிட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை டிரான்ஸ்மிஷன் எரர்லாம் உருவாச்சுன்னா இந்த டேட்டா லிங்க் லேயர் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மிக வல்லது. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ளோ கண்ட்ரோல், டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகணும் இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணும்.
அண்ட் பிக்கி பேக்கிங் அப்படின்னு சொல்கிறப்போ பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன், அதை தான் பிக்கி பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா லிங்க் லேயரால் பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் சாத்தியமாகுது. நம்ம ஏற்கனவே பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ ரெண்டு சைடும் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் நடக்கும். ஸோ பை அப்படின்னாலே டூ, டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் ரெண்டுமே நடக்குது. ஸோ ஃப்ரேமிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க விரும்புகிறோம். ஜென்ரலாக ஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தோம், சீரீஸ் ஆஃப் பிட்ஸ். டேட்டா லிங்க் லேயர் எல்லா ஜீரோஸையும் ஒன்ஸையும் ஒரு சீரீஸ் ஆஃப் பிட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் சென்ட் பண்ணும். அந்த குரூப் பண்ணப்பட்ட ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த பிட்ஸை தான் நம்ம ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீரோஸ் ஒரு ஃப்ரேம், ஒன்று சேர்க்கப்பட்ட ஒன்ஸ் ஒரு ஃப்ரேம். ஸோ இதைத்தான் நம்ம ஜென்ரலாக ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா லிங்க் லேயர் ரெண்டு பீர்ஸுக்கு நடுவில் ஃப்ரேம்ஸை சென்ட் பண்ணும். ஸோ பீர்ஸ்ன்னு சொல்ல வர்றப்போ ரெண்டு கம்ப்யூட்டருக்கு நடுவில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டேட்டா அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ரேம்ஸாக டேட்டா லிங்க் லேயர் மூலமாக கன்வெர்ட் ஆகி தான் ரிசீவருக்கு போகும். ஸோ இதுதான் ஃப்ரேமிங். ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா யூனிட், அதாவது பேக்கெட்டுன்னு சொல்ல வர்றப்போ டேட்டா லிங்க் மேலே இருக்கிற லேயர் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு பேக்கெட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நெட்வொர்க் லேயர் இருக்குது, அதை தொடர்ந்து தான் டேட்டா லிங்க் லேயர் இருக்குது. ஸோ மேலே இருந்து சென்டர் டேட்டா சென்ட் பண்ணாங்க அப்படின்னா நெட்வொர்க் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு அந்த பேக்கெட் வரும். அந்த பேக்கெட்டை அதை ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணி அது ஃபிசிக்கல் லேயருக்கு சென்ட் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் லேயர் டேட்டா லிங்க் லேயர்லேருந்து அந்த இன்புட்டை வாங்கும். அந்த இன்புட்டை தான் ரிசீவருக்கு அமுச்சு விடும். அடுத்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் இன்ட்ரா நெட்வொர்க் ஆப்ரேஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாகவே இன்ட்ரா நெட்வொர்க் எக்ஸ்ட்ரா நெட் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெட்வொர்க்கிங் அட்ரஸிங் அண்டு ரவுட்டிங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஸோ ரவுட்டிங்னு பார்த்தோம்னா ரவுட்டர்ஸ்லாம் இந்த லேயரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், ஐசிஎம்பி அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் குரூப் மெசேஜ் ப்ரோட்டோகால். ஸோ இது போன்ற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இந்த லேயரில் தான் ஆப்ரேட் ஆகுது. அண்ட் ரவுட்டர், ஏடிஎம் ஸ்விட்சஸ், ரிலே இது போன்ற டிவைசஸ்லாம் இந்த நெட்வொர்க் லேயரில் கேட்வேயாக அமையுது. இதில் கன்ஜஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஒருவேளை பேக்கெட்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஒரு இடத்துல அது நின்று போயிடலாம் அல்லது லாஸ் ஆகிடலாம். ஸோ அந்த இடத்துல தான் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது கன்ஜஷன் கண்ட்ரோல். கன்ஜஷன்னாலே நெருக்கடி. ஸோ பேக்கெட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுறப்போ இந்த நெருக்கடி சூழ்நிலையிலேருந்து ஓவர் கம் பண்ணுறது நெட்வொர்க் லேயருடைய ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட நெட்வொர்க்கெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் லேயர் உதவுது. ஸோ எப்படி பேக்கெட் ரவுட் ஆகுது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இப்போ நான் சென்னை டு டெல்லி ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டா இங்கேருந்து ஹைதராபாத் டு மும்பை டு வெஸ்ட் பெங்கால் டு டெல்லி இப்படி சுற்றியும் போகலாம். அல்லது சென்னை டு மும்பை டு டெல்லி. ஸோ இப்படி ஷார்ட்கட்லேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணால் ஷார்ட்கட், எந்த வேயை சூஸ் பண்ணால் இந்த பேக்கெட் சீக்கிரமாக டெஸ்டினேஷனை போய் அடையும், இதெல்லாம் சூஸ் பண்ணுறது இந்த நெட்வொர்க் லேயர் தான். ஸோ இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஸோ நெட்வொர்க் லேயர் டெலிவரி பண்ணுற சர்வீஸ் என்னென்னா இந்த பேக்கெட்ஸை எந்த நெட்வொர்க் லேயருக்கு சென்ட் பண்ணுமோ அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது செக்மெண்டேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் யூஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து வர்றது செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட்டை நெட்வொர்க் லேயர் பேக்கெட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த பேக்கெட் தான் டேட்டா லிங்க் லேயர் போகிறப்போ ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது பேக்கெட் ஸ்கெடியூலிங்க்கெலாம் யூஸ் ஆகுது. பேக்கெட் ஸ்கெடியூலிங் வர்றப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ எந்த பேக்கெட் எப்போ சென்ட் பண்ணப்பட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்த பேக்கெட் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட் ஸ்கெடியூலிங்க்கெலாம் இந்த நெட்வொர்க் லேயர் தான் யூஸ் ஆகுது. அண்ட் பஃபர் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறப்போ பஃபர்னாலே என்னதுன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்.
ஸோ நெட்வொர்க் லேயர் தான் அந்த பஃபர்ஸை மேனேஜ் பண்ணுது. ஒருவேளை சர்வரில் இருக்கிற பஃபர்ஸ் ஸ்பேஸையும் தாண்டி பேக்கெட் சென்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த பஃபர் நிறைஞ்சி சர்வர் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் லேயர் தகுந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட் சென்ட் பண்ணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட் சென்றடைவதற்காக தகுந்த ஏற்பாடுகளை பண்ணித்தருது. நம்ம ஒவ்வொருக்கும் நெட்டில் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். அது நெட்வொர்க் லேயருடைய ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் எண்ட் டு எண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணுது. இதில் நம்ம டேட்டாவை செக்மெண்ட்ஸாக தான் சென்ட் பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃப்ளோ கண்ட்ரோலும் ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சென்ட் பண்ண மெசேஜ்க்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுது. இது செஷன் லேயர்லேருந்து டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ண டேட்டாவை குட்டி குட்டி யூனிட்டாக பிரிக்கும். ஸோ அதுதான் செக்மெண்ட். செக்மெண்ட்டு அப்படின்னாலே குட்டி குட்டியாக பிரிக்கப்பட்ட டேட்டா தான் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்மெண்டேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. சர்வீசஸ் அது பண்ணுற சர்வீசஸ் என்னன்னா நிறையா டிரான்ஸ்போர்ட் கனெக்ஷன்ஸை நெட்வொர்க் கனெக்ஷன்ஸோட மல்டிப்ளெக்ஸ் பண்ணுது. ஸோ மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னாலே நிறையா இதை ஒரே இதாக மாற்றுறது. ஸோ நிறையா பொருட்களை ஒரே பொருளாய் மாற்றுவது இதுதான் மல்டிப்ளெக்ஸிங். ஸோ மல்டிப்ளெக்ஸிங் மூலமாக நிறையா டிரான்ஸ்போர்ட் கனெக்ஷனை ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனோட எம்பெட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே தெரியும் நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு மேலே இருக்கிறது தான் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுடைய பீர் லேயர் நெட்வொர்க், நெட்வொர்க்கோட பீர் லேயர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் என்னென்னா பேக்கெட்டை எந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு போய் சேரணுமோ அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு அந்த பேக்கெட்டை கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிசிபி அண்ட் யூடிபி. டிசிபி யூடிபி பற்றி நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஸோ இது நம்பகத்தன்மை மற்றும் ஃப்ளோ கண்ட்ரோல் இது ரெண்டையும் ப்ரொவைட் பண்ணுது. டிரான்ஸ்போர்ட் லேயருடைய அட்வான்டேஜே இதுதான். அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலமாக தான் எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி சாத்தியம் ஆகுது. இப்போது நான் இங்கேருந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணணும் டேட்டா அப்படின்னா என்னுடைய எண்டு சோர்ஸ், அந்த எண்டு டெஸ்டினேஷன். ஸோ இந்த ரெண்டு எண்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரால் மட்டும்தான் முடியும். காரணம் இதில் தான் டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரோட்டோகால்ஸ் இல்லாமல் நம்மளால் கனெக்ட் செய்ய முடியும், ஆனால் கம்யூனிகேஷன் ஏற்படுத்த முடியாது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி ஏற்படுத்திடலாம். அதில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் தான் தகவல் பரிமாற்றத்துக்கு உதவுது. டிரான்ஸ்போர்ட் லேயர் செஷன் லேயர்ஸ்க்கு அப்புறம் வருது, நெட்வொர்க் லேயருக்கு முன்னாடி வருதுனால டிரான்ஸ்போர்ட் லேயர் தன்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செஷன் லேயரை பேஸ் பண்ணி அதிலிருந்து தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் அதோடைய செஷன் பேக்கெட்ஸ் ஆர் செஷன் டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதை தான் நெட்வொர்க் லேயருக்கு மல்டிப்ளெக்ஸ் பண்ணி அனுப்பும். ஸோ அப்போது அது ஒரு செக்மெண்ட்டாக தான் போகும். அந்த செக்மெண்ட்டை தான் நெட்வொர்க் லேயர் பேக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ செஷன் லேயர்ன்ற நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா செஷன் லேயர் ஒரு செஷனை ஏற்படுத்தும், இருக்கிற செஷனை மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா செஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது உதவுது. இப்போ ஜென்ரலாக ஃபேஸ்புக் ஆப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெலிட் செஷன் அது மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்குன்னு ஒரு செஷன் அசைன் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் லாகின்ல தான் இருக்கலாம். சில வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 hour or 2 hours நீங்கள் லாகின்லேயே தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண பிறகு ஒரு 2 hours கழிச்சு திருப்பியும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். காரணம் அந்த செஷன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ செஷன் லேயர்ன்றது இதுக்கு தான், அதாவது டோக்கன் மேனேஜ்மெண்ட். இதுதான் நம்ம டோக்கன் மேனேஜ்மெண்ட்டுன்னு மீன் பண்ணுவோம். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா செஷன் இம்பார்ட்டண்ட். இப்போ யூடியூப்லேயே நான் இன்றைக்கி ஒரு லிங்க்கில் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் திருப்பியும் அதே லிங்க்கில் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 GB ஒரு வீடியோவை டவுன்லோடு கொடுக்குறேன், ஒரு 500 MB டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்புறம் அதை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 days கழித்து திருப்பியும் அதை ரெஸ்யூம் பண்ணேன்னா அது ஒர்க் ஆகாது. காரணம் செஷன் முடிஞ்சிடும்.
ஸோ நான் திருப்பி அந்த ரீஃப்ரெஷ் பட்டன் அழுத்தணும். ஸோ அந்த செஷன் வந்து திருப்பியும் செட் ஆகி திருப்பியும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ செஷன் லேயர் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு செஷன், இன்னொரு அப்ளிகேஷனுக்கு இன்னொரு செஷன் கூட செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபயர்வால் அப்டேட் பண்ணுற நேரத்தில் இன்னொரு சாஃப்ட்வேர் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ ஒரு 2 செஷனும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர் ஜேபகா அல்லது நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா ஒரு டாக்குமெண்ட்டா, ஸோ இது போன்ற விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடியது. ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது. ஸோ இது வந்து இன்டிஜர் டைப் வேரியபிளாக இருந்தாலும் சரி, கேரக்டர் டைப் டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் அப்ளிகேஷன் லேயரில் இருந்து ரிசீவ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ரிசீவ் பண்ணப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் மித்த லேயரோட அது இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபைல் டாக்குமெண்ட்டா அல்லது ஜேபக் ஆர் எம்பக் ஆர் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து ரியாக்ட் பண்ணும். ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து இந்த ஃபைல் ஃபார்மெட்ஸ் அதை பேஸ் பண்ணது தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்லேருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை இது கம்ப்ரெஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்கிரிப்ட் பண்ணவும் செய்யும். அதுதான் ரிசீவருக்கு போகிறப்போ டீக்ரிப்ட் ஆகும். அடுத்து அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் எண்ட் யூசர் ஃபங்க்ஷன், லாகின்ஸ், பாஸ்வேர்டு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இது போன்ற விஷயங்கள் தான் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டைரெக்டாக யூசர் வந்து அந்த யூசருடைய ப்ரௌசர் தான் அப்ளிகேஷன் லேயரே. யூசர் வந்து தங்களால் மித்த லேயரோட கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா இந்த அப்ளிகேஷன் லேயர் மூலமாக தான். யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக இருக்கிறது அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் டேட்டா அப்ளிகேஷன் யூனிட்டாக பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஹெட்டர் வந்து டேட்டாவோட ஆட் ஆகுது. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா டிஎன்எஸ் அண்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அப்புறம் எஸ்எம்டிபி, டெல்நெட். எஸ்எம்டிபி தான் நம்ம நார்மலாக இமெயில் அனுப்புகிறோம்னா அதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ டெல்நெட் நம்ம பேக்கெட் ட்ரேசரில் எஃப்டிபி, டெல்நெட் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்மளே எப்படி ஒரு எஃப்டிபி செட் பண்ணுறது, எஃப்டிபி அண்ட் டெல்நெட் கனெக்ஷன் எப்படி செட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னாலே ஒரு ப்ரொடெக்ஷன் அர்த்தம். கேப்சூல்னாலே நமக்கு தெரிய வந்திருக்கும். அந்த டேப்லெட்டை நம்ம உடச்சி பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். அந்த எல்லா துகளையும் ஒரு டேப்லெட் அல்லது கேப்சூலாக மாற்றி வச்சுருப்பாங்க. அது போல தான் இதுவும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்குது. அந்த 7 லேயர்ஸில் எப்படி என்கேப்சுலேஷன் நடக்குதுன்ற நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த என்கேப்சுலேஷன் மூலமாக நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கிடைக்குது. ஸோ இதை நம்ம சென்டர்னு வச்சுக்கலாம். அடுத்து இதை நம்ம ரிசீவர்னு வச்சுக்கலாம். இப்போது சென்டர்கிட்ட இருந்து நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறோம், ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ லேயர் 7 மூலமாக அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது அது என்கிரிப்ட் ஆகும். அடுத்து லேயர் 1லேருந்து லேயர் 7க்கு போகிறப்போ அதே டேட்டா டீக்ரிப்ட் ஆகும். அடுத்ததாக அப்ளிகேஷன் லேயர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஹெட்டர் அதில் ஒரு ஜாயின் பண்ணிவிடும் அந்த டேட்டாவோட. ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் ஒரு க்ரீன் கலர் மார்க் இருக்குது. அதை தொடர்ந்து ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் உடைய ஹெட்டரை ஜாயின் பண்ணும். செஷன் லேயர் செஷன் ஹெட்டரை ஜாயின் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் லேயர் டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஹெட்டரை ஜாயின் பண்ணும். ஸோ அப்ளிகேஷன் லேயர் வந்து அந்த டேட்டாவே அப்ளிகேஷன் யூனிட்டாக உடைச்சிரும். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் ப்ரெசன்டேஷன் யூனிட்டாக உடைக்கும், செஷன் லேயர் செஷன் யூனிட்டாக உடைக்கும். ஆனால் டிரான்ஸ்போர்ட் லேயர் அந்த டேட்டாவையே ஒரு டேட்டாகிராம் பேக்கெட்ஸாக உடைக்கும், அல்லது டேட்டாகிராம்னு சொல்லலாம். அதுதான். ஸோ அதை வந்து நெட்வொர்க் லேயர் பேக்கெட்ஸாக கன்வெர்ட் பண்ணி டேட்டா லிங்க் லேயர் ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அந்த டேட்டா தான் ஃபிசிக்கல் லேயர் மூலமாக பிட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்கலாம், செக்மெண்ட், பேக்கெட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். ஸோ ஒவ்வொரு லேயரும் தனக்கான ஹெட்டர்ஸை அந்த டேட்டாவோட ஆட் பண்ணுது. அது லீடிங் எட்ஜ்லேயும் இருக்கலாம் அல்லது ட்ரெயிலிங் எட்ஜும் இருக்கலாம். லீடிங் எட்ஜ்னா முன்னாடி ஆட் பண்ணால் அது லீடிங் எட்ஜ். அந்த டேட்டாவோட பின்னாடி ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ட்ரெய்லர் எட்ஜ். ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு டேட்டா ஆட் ஆகிக்கிட்டே வருது. அப்ளிகேஷன் லேயருக்கு அப்ளிகேஷன் டேட்டாவோடைய யூனிட் ஆட் ஆகுது. ஸோ அடுத்ததாக ப்ரெசன்டேஷன் லேயரில்
ப்ரெசன்டேஷன் ஹெடர் அந்த டேட்டாவோட ஆட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம PDU அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். கடைசியில் அங்கே ரிசீவ் ஆகிற டேட்டா தான் பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது அப்ளிகேஷன் லேயர்லேயே எடுத்துட்டா அப்ளிகேஷன் ஹெடர் அந்த டேட்டாவோட ஆட் ஆகுது. அடுத்து ப்ரெசன்டேஷன் லேயரில் ப்ரெசன்டேஷன் ஹெடர் அந்த டேட்டாவோட ஆட் ஆகுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஹெடர் ப்ரெசன்டேஷன் ஹெடர் இது ரெண்டும் அந்த டேட்டாவோட ஜாயின் ஆகி இருந்தாலும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை தான் பேலோடு அப்படின்னு சொல்லுவோம். பேலோட்னா என்ன? அதுதான் யூசருடைய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். யூசர் சென்ட் பண்ண அந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனே அந்த பேலோடு தான். அந்த பேலோடில் தான் யூசர் சென்ட் பண்ண வேண்டிய கருத்தே அமைஞ்சிருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம் அப்ளிகேஷன் லேயரில் அங்கே ஒரு க்ரீன் கலரில் அதை மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுதான் அப்ளிகேஷன் ஹெடர். அதே போல் ப்ரெசன்டேஷன் லேயரில் அங்கே ஒரு கலரில் நீங்கள் பார்க்கலாம் ப்ரெசன்டேஷன் ஹெடர் ஆட் ஆகிருக்குது. ஸோ இது ப்ரெசன்டேஷன் PDU. அதே போல் அப்ளிகேஷன் PDU, அதுபோல் செஷனுக்கு ஒரு PDU. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் இருக்கும். ஒவ்வொருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயரில் நான் ஒரு ஹெடர் ஜாயின் பண்ணால் அது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். அதே போல் நெட்வொர்க் லேயரில் நான் ஒரு ஹெடர் ஜாயின் பண்ணுறப்போ அது நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். அதே போல் டேட்டா லிங்க் லேயரில் அந்த ஹெடர் ஜாயின் பண்ணுறப்போ அது டேட்டா லிங்க் லேயர் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். அதை தான் நம்ம ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நடுவில் இந்த ஃபிசிக்கல் பிட்ஸ் 1s and 0s இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த நான் மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த 1s and 0s தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அல்ல பைனரி பிட்ஸ். ஸோ இப்படி பிட் ஸ்ட்ரீம்ஸாக தான் அங்கே ரிசீவருக்கு அந்த டேட்டா போகும். என்னதான் சென்ட் பண்ண டேட்டா ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜ் ஒரு வீடியோ ஃபைலாக இருக்கலாம், அல்லது ஒரு சாஃப்ட்வேராகவே இருந்தாலும் அங்கே ரிசீவருக்கு போகிறப்போ நடுவில் ஃபிசிக்கல் லேயரில் அது ஒரு பைட்டாக தான் போகும். ஸோ நீங்கள் இந்த சைடு பார்க்கலாம், இந்த ரிசீவர் 2ல் அந்த டேட்டா ஒவ்வொன்றாவும் ரிமூவ் பண்ணப்படும். ஸோ லேயர் 2ல் ஆட் பண்ண ஹெடர் லேயர் 2ல் ரிமூவ் ஆயிரும். ஸோ லேயர் 2 சென்டர் என்ன டேட்டா ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா ரிசீவரில் உடைய லேயர் 2ல் ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிசீவர் ஒவ்வொரு டேட்டா ஹெடரையும் ரிமூவ் பண்ணிகிட்டே வருவாங்க. கடைசியில் ரிசீவருக்கு ஃபைனலில் கிடைக்கிறது ஒரிஜினல் டேட்டா. ஸோ இதைத்தான் சென்டர் என்கிரிப்ட் பண்ணுவாங்க, ரிசீவர் அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஹெடர்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நன்றி.